வெப்பத்தால் தலையில் அடிவாங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹுவாசியாங் நகரில் உள்ள லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் திங்களன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. 35,000க்கும் மேற்பட்ட பேட்டரிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் பேட்டரிகள் வெடித்துச் சிதறியதில் தொழிற்சாலை ஊழியர்கள் 23 பேர் மூச்சு திணறியும் உடல் கருகியும் உயிரிழந்தனர். தீ விபத்து ஏற்படுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பேட்டரி ஒன்றில் இருந்து திடீரென புகை பற்றி வெடித்துச் சிதறியது. தொடர்ந்து அருகில் இருந்த பேட்டரிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தீப்பிடித்து வெடித்துச் சிதறியது. ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்றும் கரும்புகை சூழ்ந்து மளமளவென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். சிறிய ரக விமானத்தின் மேல் கதவு நடுவானில் திறந்தபோது அதனை ஓட்டிய பெண் விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கிய காட்சி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண் விமானி நரின் மெல்கும்ஜான் என்பவர் தமது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் பயிற்சியின் போது அவரது சிறிய ரக விமானத்தின் மேல் கதவு திடீரென திறந்து கொண்டது. அதிகப்படியான காற்று வீச விமானத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவர் நிதானமாக செயல்பட்டு தரையிறக்கிய காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. பயணத்திற்கு முன்பு விமானத்தின் மேல் கதவு ஒழுங்காக மூடப்பட்டதா என்பதை சரிபார்க்காததே இதற்கு காரணம் என அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவரது விமானம் இயக்கும் திறமையை பாராட்டி பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் திடீர் என அரசு பேருந்தின் டயர்கள் பஞ்சரானதால் பயணிகள் ஆபத்தை பொருட்படுத்தாது காட்டுப்பகுதியில் இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. நீலகிரி